ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹனீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் 8th எபிசோடு. இதுதான் நம்ம ஃபார்மு. அங்கே இருக்கிறது பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இது பார்த்தா பாமா இல்லையா கைஸ்? லைக் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். சரி கைஸ், அது விடுங்க. நான் நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் போடுதுன்னு சொல்லுங்க. இல்லை நாளைக்கு இது போட்டாங்க கைஸ், கிராணி ஃபுல்லாக க்ளீனாக எஸ்கேப் பண்ணிட்டு போடுறேன் கைஸ். இருங்க கைஸ், லாஸ்ட் டைம் நான் எஸ்கேப் பண்ணல. இது நம்ம தோண்டமோட் கெச்ச வில்லேஜர். தோண்டமோட்னா ஸ்கை பிளாக் நம்ம பண்ணிக்கிறது. ஸ்கை பிளாக்கில் தோண்டமோட் கிடைக்கிற வில்லேஜர். இது பேரட் தான் நம்ம வீடு. சரி, நெக்ஸ்ட்டு வந்தால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எபிசோடில் எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். அப்புறங்கா ஒரு தான் எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். வேறு எதுவும் பண்ணதில்லை, அதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கைஸ். சரி கைஸ், கொஞ்சம் மைனிங் பண்ணுறேன். காபிள் ஸ்டோன் மைனிங் பண்ணியிருந்தேன். ஒரு 64 டூ ஸ்டாக்கோ 3 ஸ்டாக்கோ காபிள் ஸ்டோன் ரெடி ஆகிடுச்சு கைஸ். அதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஏதோ ட்ரை பண்ணியிருந்தேன் கைஸ். அங்கே கீழே பிளாக் வச்சு அப்படியே போயிட்டு அங்கே கீழே தோணுனா அப்படியே பிளாக் வந்து கீழே விழுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக வேலைக்கு ஆகலை. அப்புறம் நான் தோண்டி விட்டுட்டேன் கைஸ். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுட்டு நான் நார்மலாக விட்டுட்டு ஆரம்பிச்சுக்கணும் கைஸ். திருப்பி ஆக்சுவலாக நான் நினச்சேன்னா காபிள் ஸ்டோனுக்குதுன்னு நினச்சிக்கோங்க கைஸ். காபிள் ஸ்டோன் கீழே போயிட்டு தோணுனா கீழே விழுது இல்லையா, அந்த கீழுக்கு அப்படியே எக்யூப் ஆகிரும் நான் நினச்சின்னு தோணுனேன் கைஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரி தோணுனேன், கிடைக்கல கைஸ். ஆக்சுவலாக அதுக்கு இதோ இங்கே இப்படி கிடைக்கும்னு பார்த்தேன் கைஸ், கிடைக்கல. லாவாவில் போய் முங்கிடுது, அதுக்காக விட்டுட்டேன் கைஸ். ப்ளஸ் உள்ளே இன்னும் கொஞ்சம் தோணுனா இதுவும் வந்துடுது கைஸ். இருங்க கைஸ், நான் ஃபுல் க்ளீனாக இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க கைஸ். இப்போது என்ன பண்ணேன்னா இப்படி உக்காந்து மைனிங் பண்ணிட்டேன் கைஸ் பெஸ்ட்டாக. இருங்க கைஸ், டோட்டலாக இப்போது 64 64 ப்ளஸ் 2 டோட்டலாக 66 7 கைஸ். 67 இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இருங்க கைஸ், இது ஒன்று கிடைக்கும். கிடைச்சிச்சு, லாஸ்ட் ஒன் கிடைச்சிச்சு கைஸ். சரி கைஸ், 2 ஸ்டாக் இது. நம்ம இப்போ வந்து சாரி கைஸ் 3 ஸ்டாக் இது. 3 ஸ்டாக் இப்போது அது கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க கைஸ், கட்டிட்டு கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் கைஸ். இப்படிக்கா கட்டிட்டேன் கைஸ். இந்த பக்கம் கட்டிட்டேன். ஏதோ பிளாக்ஸ் வச்சுங்கே வந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக பார்க்காம கவுண்ட் இல்லாமல் வச்சுட்டாங்க கைஸ். எவ்வளோ கவுண்ட்டு வச்சு பிளாக் கட்டினதே தெரில, அதுக்காக வச்சுங்க வந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக எவ்வளோ பிளாக் வச்சேனே தெரில. சரி பரவாயில்ல, எப்படியோ கட்டிட்டோம், கட்டலாம். ஆக்சுவலாக இருங்க கைஸ், இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, கொஞ்ச நேரம் விட்டுணும். அப்போது ஜாம்பிஸுங்க வந்து ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பிஸுங்க வரும். அதுக்காக இங்கே ஒரு வாட்டர் பக்கெட் போட்டு வைக்கணும் காலையிலையும், அப்போ தான் வருவாங்க கைஸ், இல்லைன்னா வராது. அதுக்காக இங்கே இப்படி கட்டிட்டேன்னா இப்போ இப்படி கஷ்டமாக்குதா, அதுக்காக இங்கே வந்து லேப் பீஸ் வச்சு கட்டணும் கைஸ். சரி, லேப் பீஸுன்னு சொல்கிற பாருங்க கைஸ், ஃபென்ஸ் மாதிரி இந்த காபிள் ஸ்டோன்லேயே வரும், அது வச்சு கட்டிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக கட்டிட்டு உங்களுக்கு காட்டினேன். இங்கே வந்து இந்த மாதிரி கட்டிட்டேன் கைஸ், ஃபுல்லாக இந்த மாதிரி. அப்போது எவனா ஏறி வந்து அடிக்க முடியாது. இப்படி வச்சிட்டோன்னா எவனா வட்டம் இருக்கும் கைஸ். நம்மளுக்காகவே ஸ்பான் ஆகிட்டானுங்க, வரானுங்க. இருங்க கைஸ், வட்டம் அப்போது பார்த்துக்கோங்க, காட்டுறோம் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இன்னும் கொஞ்சம் வந்துங்கிறானுங்க. இருங்க கைஸ், வந்தோடனே முடிச்சிடறேன். வந்துட்டானுங்க, வந்தோடனே அடிச்சிட்டேன் கைஸ். ஒருத்தனை அடித்தேன், இன்னொருத்தனை கொஞ்சம் நம்ம பார்த்து தாண்டிக்கணும் கைஸ். கீழே வேலை விழுந்தது இல்லையா கைஸ், அந்த பக்கம் நான் வச்சுட்டு வரேன். இருங்க கைஸ், எப்படியாச்சும் இப்படி உக்காந்து வச்சுட்டு வரேன். இருங்க கைஸ், வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் வச்சுட்டேன். ஆக்சுவலாக
தண்ணியை ஊற்றி வச்சுட்டோங்க கைஸ். ஆக்சுவலாக இவனுங்க அங்கேயே போய் தண்ணி வச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க கைஸ். கஷ்டம் ஆக்சுவலாக. அப்போ தண்ணி வச்சா கீழே போகாது இல்லையா கைஸ், அதுக்காக வச்சுட்டு வந்துட்டேன். சரி இங்கே கைஸ் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் இவ்வளோ தூரம் பார்த்தீங்களோ ப்ரோ நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவன் எப்படி கைஸ் வந்தான் தெரியாமல். இது வேறு கத்தி வச்சுங்க அடிக்கிறான் கைஸ். கத்தியாக கோடாலின்னு நினைக்கிறேன் வச்சுங்க அடிக்கிறான் கைஸ். பரவாயில்ல விடுங்க கைஸ். நான் நினைக்கிறேன் இதுதான் ஜம்ப் வச்சுங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் வைக்கிறேன் இருங்க கைஸ் ஒரே நிமிஷம். மேலே இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அப்போ குதிக்கிறதுக்கு ஆகாது கைஸ். இது வேறு ஸ்டைலாக இருக்குதுல்ல, இருக்கட்டும் கைஸ் அழகாக. சரி ஜாம்பிஸ் வரல. கொஞ்ச நேரம் மைனிங் பண்ணியிருந்தேன். காலையில் ஆயிடுச்சு. செஸ்ட்டு கிடச்சிருந்துச்சி. செஸ்ட்டில் உட் பிளான்ட்ஸில் பிளான்டிங் கிடச்சிருந்துச்சி. பிளான்ட் பண்ணதுக்கு பார்த்துருந்தேன். இடமே இல்லை கைஸ். இடம் இல்லாதனால கொஞ்சம் தோண்டியிருந்தேன். சூப்பர் செஸ்ட்டுன்னு வந்துச்சு கைஸ். நான் தோண்டிங்க இருந்தேன்னா பார்க்கவே இல்லை கைஸ். அப்படியே அழுத்திட்டேன். இப்போது நம்மளுக்கு என்ன கேட்சிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டைமண்ட் ஆர்மரு, சரி டைமண்ட் கோல்டு ஆர்மரு, அப்புறம்க்கா பிக்ஆக்ஸ் கேட்சிக்குது கைஸ். அப்புறம்க்கா ஆர்ஸ்க்கு கோல்டில் கேட்சிக்குது கைஸ். சரி கைஸ் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருக்கும் கைஸ். மேலே ஏறதுக்குன்னா கைஸ் இது இருந்தாலே போதும். வாட்டர் பக்கெட் கைஸ். ஆக்சுவலாக இதுக்கு சேஞ்சு கைஸ். ஆக்சுவலாக தானே கைஸ். எக்ஸலாட்க்கு சேஞ்சு கைஸ். ஆக்சுவலாக நான் மைனிங் பண்ணி எப்படின்னா உள்ளே இழுத்துட்றேன் இருங்க கைஸ். 2 ஆக்சலாட் போயிடுச்சு ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே. இருங்க கைஸ் உள்ளே இழுத்துட்டேன். மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருங்க கைஸ். மேலே போயிட்டு நான் செஸ்ட்டில் வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். செஸ்ட்டில் வச்சுட்டு எப்போனா இது மாதிரி என்னது ஒரு பேஸ் மாதிரி கட்டிட்டு இதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணிட்டா இல்லை வேண்டாவான்னு சொல்லுவோம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ ஆகுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நம்மளுக்கு எப்படியும் அந்த கிளாஸ் வேணும். கிளாஸுக்கு நம்ம மைனிங் பண்ணோம். அதுக்கு சாண்டு வேணும். சாண்டுக்கு நம்ம சாண்ட் சீரீஸ் போகணும். இப்போ தான் ஸ்னோ சீரீஸ்லேயே இருக்கணும். சாண்டு சீரீஸ் ஆச்சா தான் சாண்டுங்க கிடைக்கும் போது சூப்பர் செஸ்ட்டுக்கு சேஞ்ச் கைஸ். திருப்பியும் மைனிங் பண்ணிட்டேன். சரி விடுங்க பரவாயில்ல. இப்படி உக்காந்து எடுத்துட்டேன். என்ன கேட்சிக்குதுன்னு பார்க்குறேன். திருப்பி ஆசுது இது கேட்சிக்குது கைஸ். 2 டைமண்ட், ஒரு டைமண்ட்டு, அப்புறம்க்கா அந்த செஸ்ட் பிளேட் கோல்டு இது கேட்சிக்குது கைஸ். சரி கைஸ் அப்புறம்க்கா சாடு, ஒரு பிக்ஆக்ஸ் கைஸ். பிக்ஆக்ஸ் டைமண்ட் பிக்ஆக்ஸ் வேஸ்ட்டு கைஸ். யூஸ் பண்ணதுக்கும் ஆகாது. தோண்டியிருந்தேன் கைஸ். ஆக்சுவலாக கேமல் கேட்சிக்குது. கேமல் நல்லது தான் கைஸ். ஸ்பீடாக ஓடும். நம்மக்கிட்ட இதுவோ இருக்குது என்னது லீஷ் இருக்குது. இழுத்துன்னு போய் உள்ளே வச்சு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். உள்ளே வச்சுட்டேன் கைஸ். சரி லீஸ் கைஸ். சரி கைஸ் இப்போ கேமல் லீஷ் போட்டேன். மேலே இழுத்துங்க இருந்தேன் வரல. அதுக்காக பிளாக் போடலான்னு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். நம்ம இந்த மந்த்துக்குள்ளே 50 அடிக்கணும். 21 சப்ஸ்கிரைபரில் இருக்கிறோம். இன்னும் ஏதோ 30 ஏதோ தேவை கைஸ். அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்ன ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இல்லைன்னா அழுதுருவோம் கைஸ். இந்த மந்த்துக்குள்ளே 50 அடிக்கணும். நான் பிளாக் வச்சுட்டேன் கைஸ். பிளாக் வச்சு இழுத்தேன் வந்துச்சு. இது வேறு ஓடிக்கணும். இது வருதான்னு பார்த்தேன். வரவே மாட்டேன் கைஸ். இது மேலே வந்தால் தானே இருந்தால் தெரியும் கைஸ் வருதா இல்லையான்னு. தெரியாமல் எப்படி கைஸ் எடுக்கிறது. இப்போது பிளாக் ஆகுது கைஸ். எடுத்துடலாம். எடுத்துட்டேன் கைஸ். பார்த்தீங்களா குயிட்டாக உக்காந்துக்குது. உக்கார வச்சோடனே உக்காந்துச்சு கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். அது மேலே வந்து காக்கா வச்சு பிஜன். இது பார்த்தா பாவமாக இல்லையா கைஸ். லைக் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். சரி கைஸ் மைனிங் பண்ணியிருந்தேன். செஸ்ட்டு கேட்சிருந்துச்சி. செஸ்ட்டில் திருப்பியோ சேம் கேட்சிருந்துச்சி கைஸ். நம்ம லாஸ்ட் டைம் செஸ்ட்டு பார்க்கும்போது எது கேட்சிருந்துச்சோ அதே தான் கேட்சிக்குது. அதே செஸ்ட்டு என்ன பண்ணுது கைஸ்.
இந்த வாட்டி ஒன்லி லிவர் வண்டி தான் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிக்குது, வேறு எதுவுமே கிடைக்கல கைஸ் எக்ஸ்ட்ரா. சரி கைஸ், நம்ம இவன்கிட்ட கீழே எப்படி குச்சான்னு தெரியல கைஸ், கீழே குச்சிட்டான். இவன் போட் செஞ்சு இவனை வச்சிடறான் கைஸ், இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். அதுக்காக போட் செஞ்சு இங்கே வச்சுட்டேன். ஆக்சுவலாக திருப்பி கேமல் வெளியே வந்துடுச்சு, அது ஏற முடியுது கைஸ். அதனால் ஆக்சுவலாக ரைட் பண்ண முடியும் நம்மனால. அந்த ஆஸ்க் போடுவாங்க, என்னது பேர் மறந்துட்டே இருக்கும் கைஸ், காட்டுறேன். அதான் ஏறும் கைஸ். சேண்டல் இத்து சேடல் இத்து அதுக்கு போட்டுடலாம் இருங்க. சேடல் போட்டோன்னா நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, அதை இழுத்துன்னு போய்க்கிறேன். போயிட்டு உக்கார வச்சுலாம் இருங்க கைஸ். மேலெல்லாம் ஏறுது கைஸ், இது ஒன்றே வந்தால் ப்ராப்ளம். பாருங்க இப்படி ஏறுது இருங்க. இதோ இந்த மாதிரி எந்த பிளேஸ்லையும் ஏறுது, அதுக்காக நிற்க வச்சுட்டேன். நம்ம என்ன பண்ணோம், ஃபென்ஸ் எடுத்துங்க போட்டு டைப் பண்ணோம். ஃபென்ஸும் எடுத்துங்க வந்துட்டேன் கைஸ். ஃபென்ஸ் போட்டுடுறேன். ஃபென்ஸ் போட்டு அதை லீஷ் போட்டு இது ஒன்றுங்க. இது வேறு இப்போ தான் தோழியும் கைஸ். இத்தோ லீஷ் போட்டுறேன் இருக்கு. இங்கே போட்டு நான் அதை போய் எடுத்துங்க வரேன். இது அவுக்க முடிஞ்சால் அவுத்துறோம் கைஸ். இது எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா கைஸ், அவுக்கவே முடியல. அது கோவம் ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக எனக்கு கோவம் ஆகிட்டு என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு லீஷ் போட்டேன். இப்போ ஜாம்பிஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த மாதிரி பறவைங்களையும் ஒரு லீஷ் போட்டேன். போனால் போங்கடாது கேம்பல்லையும் லீஷ் போட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டேன். இங்கே நம்ம வில்லேஜ் இருக்கிறோம், இங்கே மரத்தெல்லாம் நட்டு வச்சுக்கிறோம். வந்தால் வெட்டிடலாம் கைஸ். வெட்டிட்டு நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி கைஸ், ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த 7th எபிசோடு வளர்த்தான் கைஸ். 7th எபிசோடு இது தான் நம்ம பண்ணியிருந்து வெறும் அது தான் காட்டணும். கேமல் கேட்சிக்குது, இவனுக்கு ஃபீட் பண்ணலாம் வாங்க கைஸ். இவனுக்கு ஃபீட் பண்ண உடனே காபுன்னு சாப்பிட்டுங்கிறான் கைஸ். சரி சாப்பிட்டோம் கைஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். சரி கைஸ்.